புகாருக்கு உள்ளான இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகன் மீது மனைவி மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இருட்டுக்கடை, இந்த இருட்டுக்கடையில அவங்களுடைய மகள் கனிஷ்காவிற்கு கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கோவையை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவரோட திருமணம் நடைபெற்றது. 40 நாட்களுக்குள் அவங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில வரதட்சணை கொடுமை அளிப்பதாக கூறி அவர் கனிஷ்கா தாய் வீட்டிற்கு திரும்பினார். இந்த நிலையில ஏற்கனவே அவர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில கடந்த திங்கட்கிழமை அவர் விசாரணைக்கு ஆஜராக பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உத்தரவிடப்பட்டிருந்தது. அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக 10 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில கனிஷ்கா, அதாவது இருட்டுக்கடை உரிமையாளருடைய மகள் கனிஷ்கா மீண்டும் ஒரு புகாரை திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அளித்திருக்கிறார். அதுல தன்னுடைய கணவர் பல்ராம் சிங் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் அவர் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தனக்கு கிடைத்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு அந்த புகார் மனுவை திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அளித்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.